என்னங்க கிணத்த காணோம் அப்படிங்கிற கதையா கட்டுன வீட்டையே காணோங்கிற மோசடிகள் இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த மாதிரி இந்தியாவில் நடந்த 8 விதமான மோசடிகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாமாங்க. நம்பர் 1, கட்டுன வீட்டை காணோம். 2015 வந்த வழக்கு இது. சரியா 2015ஆம் ஆண்டு தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் கீழ் ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக மத்திய அரசால 9 லட்சம் வீடுகள் கட்ட 1078 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. சரி, ஒதுக்குனதுதான் ஒதுக்குனீங்க, வீடெல்லாம் எங்க அப்படின்னு மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு எங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டபோது கரெக்டா வெறும் 208 வீடுகளை மட்டும்தான் மத்திய அரசு காட்டியிருக்கு. இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. நம்பர் 2, ஃப்ரீடம் 251 மொபைல் ஊழல் 2016 நடந்தது. என்ன சொல்றீங்க, 251 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் கிடைக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதே குழப்பத்தில் தான் 2016ஆம் ஆண்டு நொய்டாவை சேர்ந்த ரிங்கிங் பெல்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பேச்சை நம்பி 6 கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த ஃபோன் வாங்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதன் பெயர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் 251. இதுதான் அதோடைய பெயர். தனியார் நிறுவனம் கொடுத்த புகாருடைய அடிப்படையில் இந்த ரிங்கிங் பெல்ஸ் நிறுவனத்துடைய ஓனர் கோயல் மேலே வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டார். ஸோ அப்போ சரியா பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் இதற்கும் பாஜகவிற்கும் தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மொபைல் அறிமுக விழாவில் பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒருவரும் பங்கெடுத்திருந்தாரு. அதே சமயம் பிஜேபி எம்பி கீர்த்தி சோமையாவும் கூட இதை பெரும் ஊழல் அப்படின்னு குற்றம் சாட்டி அது குறித்து சம்பந்தப்பட்ட துறைகள் கிட்ட புகாரும் அளிச்சாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்பர் 3, விஜய் மல்லையா 2016 நடந்தது. உலகையே திரும்பி பார்க்க வைத்த முக்கியமான ஊழல் விஜய் மல்லையாவுடையது தான் அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசு வங்கிகளில் வாங்கிய 9,000 கோடிக்கும் மேல் கடனை கட்டாம 7 பெட்டிகளை தூக்கிக்கிட்டு மார்ச் 2ஆம் தேதி நள்ளிரவுல இந்தியாவை விட்டே லண்டனுக்கு தப்பி போயிட்டாரு. அதில் குறிப்பா கடன் கொடுத்த வங்கிகள் இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் சமயத்திற்கு சற்று முன்னதாகவே அரசு மேல்மட்ட தொடர்புகள் மூலமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவர் தப்பி போயிருக்காரு. இதுதான் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சையை கிளப்புச்சு. இவர் இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. இவர் செஞ்ச குற்றத்திற்காக இந்தியாவில் இவருடைய ஆதார் கார்டும் ரேஷன் கார்டும் ரத்து செய்யப்பட்டது தான் மிச்சம். நம்பர் 4, நீரவ் மோடி 2018 நடந்தது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில 13,000 கோடி ரூபாய் கடன் உத்தரவாத மோசடி செஞ்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டார் இவரு. வைர வியாபாரியான நீரவ் மோடி ஜனவரி 2018ஆம் ஆண்டு தன்னுடைய குடும்பம் மற்றும் கூட்டாளிகளோட லண்டன் தப்பி ஓடிட்டாரு. அது போக இவர் லண்டன், ஹாங்காங்னு சொல்லிட்டு பலவிதமான நாடுகளுக்கு மாறி மாறி தப்பி கொண்டிருந்ததாகவும் இவரை பிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு இந்தியா கடிதம் கூட எழுதுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த பயனுமே இல்லை அதுல. இவருடைய சொத்துக்களை முடக்க இந்தியா வழக்கு தொடர்ந்த போது அமெரிக்காவில் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை துவங்கியிருக்காரு நீரவ் மோடி. இந்தியாவில் பணத்தை ஊழல் செஞ்சுட்டு வெளிநாடுகளுக்கு போய் வழக்கு நடத்த வக்கீல்களுக்கு கோடி கோடியா கொடுத்து வழக்கு நடத்தியிருக்காரு. அவர் இந்தியா கொண்டு வரப்படலை அப்படின்னாலும் கூட இங்கிலாந்துல சிறையில் இருப்பதாக சொல்லப்படுது இப்போ. நம்பர் 5, ப. சிதம்பரம் கைது 2019. INX மீடியா வெளிநாட்டு நிதி முறைகேடு வழக்குல ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு இரவுல முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. 2007ஆம் ஆண்டு ப. சிதம்பரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சராக இருந்தபோது INX மீடியா வெளிநாடுகளிலிருந்து அந்நிய நிதி மூலதனம் திரட்டுவதற்காக செஞ்ச முறைகேட்டில் பல்வேறு முகாந்திரங்களுடைய அடிப்படையில் ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டாரு. அந்த நேரத்தில் அவருக்கு நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் கிடைக்காம அலக்களிக்கப்பட்டதால சில நாட்கள் அவர் சிறையில் இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்றைய சமயத்தில் பாஜகவுடைய அரசியல் பழிவாங்கல் தான் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரால் விமர்சிக்கப்பட்டுச்சு. நம்பர் 6, PM கிஷான் திட்ட ஊழல் 2020ஆம் ஆண்டு. தமிழ்நாட்டில் PM கிஷான் திட்டத்தின் கீழ் போலி வங்கி கணக்குகள் துவங்கப்பட்டு அரசு அதிகாரிகள் 110 கோடி ரூபாயை ஊழல் செஞ்சாங்க அப்படிங்கிறது அம்பலமாச்சு. குறிப்பாக சொல்லணும்னா மதுரையில் பார்த்தீங்கன்னா 11,000க்கும் மேற்பட்ட போலி விண்ணப்பங்கள் கண்டறியப்பட்டுச்சு. அப்போ விவசாயத்துறை செயலாளராக இருந்த ககன்தீப் சிங் பேடி பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செஞ்சு அவங்க மீது நடவடிக்கை எடுத்தார். மதுரையில் இருந்து மட்டும் 5,000 போலி கணக்குகள்ல இருந்து 7 லட்சம் வரையும் மொத்தமாக 30 கோடி வரையிலையும் மீட்கப்பட்டதாக ககன்தீப் அறிவிச்சிருந்தாரு. நம்பர் 7, பெக்கசஸ் மென்பொருள் வழக்கு 2021ஆம் ஆண்டு. 2021ஆம் ஆண்டு உலக நாடுகளே அதிர்ந்து போகிற அளவுக்கு இஸ்ரேலை சேர்ந்த NSO அப்படிங்கிற நிறுவனத்துடைய உளவு மென்பொருளான பெக்கசஸை பல்வேறு நாடுகள் விலைக்கு வாங்கி முக்கியமான தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்களை உளவு பார்த்ததாக சொல்லப்படுது.
அதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்தியாவும் 2 பில்லியன் ஆயுத ஒப்பந்தத்துடைய ஒரு பகுதியாக பெக்கசஸ் மென்பொருளை வாங்கி பலவிதமான முக்கிய புள்ளிகளை உளவு பார்த்துருக்கு அப்படிங்கிறது அம்பலமாச்சு. குறிப்பாக காங்கிரஸ் தலைவர்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலரையும் உளவு பார்த்திருக்கிறதா தகவல் வெளியாச்சு. அதில் வேடிக்கை என்னன்னா, விமர்சனத்துக்கு உள்ளான பாஜகவுடைய தலைவர்கள் சிலரே பார்த்தீங்கன்னா அதில் உளவு பார்க்கப்பட்டது தெரிய வந்துச்சு. நம்பர் 8, அதானி. ஹிடன்பெர்க் ரிப்போர்ட் 2023. உலக கோடீஸ்வரர் பட்டியலில் முன்னணியில் இருந்த இந்திய கோடீஸ்வரரான அதானி குழுமம் பலவிதமான ஊழல் நடவடிக்கைகளை ஈடுபட்டதா சமீபத்தில் அறிக்கை கூட வெளியாச்சு. அமெரிக்க நிறுவனமான ஹிடன்பெர்க் அதானி குழுமம் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பங்கு வர்த்தகத்தில் சூழ்ச்சி செஞ்சிருக்காங்க. சொத்துக்களுடைய மதிப்பை பொய்யா உயர்த்துதல், ஷெல் நிறுவனங்களை பயன்படுத்தி தவறு செய்தல்னு சொல்லிட்டு பலவிதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்ததாக அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைக்கு அப்புறமா அதானியுடைய பங்குகள் பங்கு சந்தையில வேகமாக குறைய ஆரம்பிச்சது. அதன் விளைவாகத்தான் உலக பணக்காரர்கள் பட்டியலிருந்து அதானி பின்னுக்கு போனாரு. நாட்டில் பலவிதமான எதிர்கட்சிகளும் பிரதமர் மோடியுடைய நட்பை பயன்படுத்தியே அதானி இப்படி ஒரு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கிறதா விமர்சனம் வச்சாங்க. ஆனாலும் கூட பாருங்க, அதற்கு அப்புறமாவும் கூட அரசு தரப்புல அரசு நிதி பல கோடி ரூபாய்கள் அதானி குழுமத்துல முதலீடு செய்யப்பட்டுச்சு. இதுதான் குறிப்பிட வேண்டிய விஷயம். யார் என்ன பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரி அரசு இப்படி ஒரு விஷயத்த பண்ணது அப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. சரியா சொல்லணும்னா ஊழலையும் அரசியலையும் எப்பவுமே பிரிக்க முடியாது. ரெண்டுமே ட்வின்ஸ் மாதிரி, ரெண்டுமே ஒட்டி பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஊழல் நம்முடைய சமூகத்துடைய ஸ்தாபக்கேடாவே மாறிடுச்சு. அப்படித்தான் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2023ஆம் ஆண்டு வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பாஜக அரசில் நடைபெற்ற டாப் 8 ஊழல்களை இங்கே பார்த்தோம். அது போக நிறைய முறைகேடுகளையும் இங்கே பார்த்தோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தொகுத்து வழங்கக்கூடிய தொகுப்பில் போட்டு லிஸ்ட் போட்டு சொல்கிற அளவுக்கு ஊழல்கள் நிறையவே நடந்திருக்கு. இது அத்தனைக்குமே இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃப் இருந்தும் கூட மக்கள் முன்னாடி எல்லாமே வைரல் ஆகியும் கூட ஒன்றுமே பண்ண முடியல. எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. அப்படியே எடுத்தாலும் அதுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கும் கூட பல வழக்குகள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்தே நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது பேசப்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனாலும் சரி, அவங்கள பற்றி, அதாவது அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பல பேருக்கும் தெரியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கடந்து போயிடுறோம். ஆனால் இவர் யாரு, இவர் என்ன செஞ்சிருப்பாரு, இவர் என்ன செஞ்சாரு, எதனால இவர் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாரு, இப்படியெல்லாம் கூட பண்ணிட்டு தப்பிச்சு போனாங்களான்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஆராய்ஞ்சு பார்க்கணும். நம்ம ஆராயாம இங்க எதுவுமே மாறாது. நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த பங்கு, நமக்கு இருக்கிற கேள்விகள் தான் எல்லாத்தையுமே மாற்றும். உங்களுடைய கேள்வி கணைகள் எதை மாத்திரும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. நம்ம கேள்வியை கேட்டே ஆகணும். கேள்வி கேட்கறது மக்களுடைய உரிமை, பதில் சொல்ல வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு யாரும் அஞ்சாம கேள்வி கேட்டாலே போதும். சில முறைகேடுகள், பலவிதமான தீர்ப்புகள் கிடைக்காம இருக்குது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நின்று நமக்கு தேவையான நீதி அங்கங்க கிடைக்கும், தென்படும். ஸோ ஓகே மக்களே, இப்போ நம்ம 8 விதமான ஊழல்கள் பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஊழல்லையே எதை ரொம்ப பகிரங்கமாக எதிர்க்கிறேன், இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இந்த வழக்கை பற்றி தொடர்ந்து விசாரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிஜம் ஜெயிக்கும், என்ன கொஞ்சம் லேட் ஆகும்.